நண்பர்களுக்கு வணக்கம். புக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் போனேன். ரொம்ப நாள் ஆசை இக்கிகாய், அது வாங்கியாச்சு 500 ரூபா. ஆனால் எந்த புக்ஸுமே அவங்க டிஸ்கவுண்ட்டே கொடுக்கல. அவங்க சொல்கிறாங்க இது ஓகே எக்கனாமிக்கல் லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கவிதை எழுதுகிற பழக்கம் கொஞ்சம் இருக்கிறதுனால மேத்தா அவர்களின் கனவு குதிரைகள் அது வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் பித்தன் வாங்கியிருக்கு. பாரதிதாசன் கவிதைகள் அவங்க சொன்னாங்க, இந்த கவிதை எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கொஞ்சம் படித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அது வாங்கியிருக்கு. புக்ஸு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து நான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன். ஆனால் ஒரு சில ட்ரான்ஸ்லேட்டிவ் புக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கடவுளும் கிழவனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்காக இருக்கட்டும், மனம் தரும் பணம், அந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ட்ரான்ஸ்லேஷன் லெவலில் நம்மளை படிக்க கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறாங்க. அது புரிய மாட்டேங்குது நமக்கு. அதனால் அந்த புக்ஸு படிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தது. ஆனால் அற்புதம் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை அப்படிங்கிறத நான் இப்போ தான் முன்னுரையில் கொஞ்சம் 2-3 பக்கம் படிச்சிருந்தாலும் இது எளிய வகையில் இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தது நமக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கிற ஆர்வத்தை தூண்டியிருக்கு. அதே மாதிரி தான் இக்கிகாய் புக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் புக் படிக்கிறதுக்கு நமக்கு மைண்டு இருந்தாலும் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்க தான் செய்யுது. இதை எப்படி பண்ணலாம், இன்றைக்கி புக் சென்டரில் சொன்னாங்க ஒரு 10 மினிட்ஸ் அதுக்காக நீங்கள் ஒதுக்குங்க, அப்போ தான் அது ஒரு ஹேபிட்டாகவே உங்களுக்கு வரும் அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ்ன்னு சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன்.